வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா, வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்கக்கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். மே ஐ கம் இன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பார்க்கோர் கிராஃப்ட் லைன் மேட்ச் தான் விளாட போகிறோம். இது வந்துட்டு நான் நிறைய வாட்டி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் வந்துட்டு நான் இப்போ கட் பண்ணிடுறேங்க, ஏன்னா இது ரொம்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால தான். ஓகேவா? இதில் வந்துட்டு நீங்கள் இது விளையாண்டுங்கன்னா கமெண்ட் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா ஒரு கமெண்ட்டு கூட வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ 12.5% முடிச்சிருக்கோம். இங்கே வந்துட்டு இது கொஞ்சம் ஈஸி. இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இது பாருங்க, ஓயாமல் விழுந்துக்கிட்டே இருக்கேன், ஏன்னா நான் இது நிறைய வாட்டி விழுந்துட்டேங்க. ஏன் கமெண்ட்டு பண்ணி விடுங்க, யாராச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஏன்னா கமெண்ட்டே வராமல் ரொம்ப போர் அடிக்குது. அவங்க கமெண்ட்டே வரல, ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது எனக்கு. இப்போ வந்துட்டு ரொம்ப விழுந்துக்கிட்டே இருக்கேங்க, ஏன்னா நிறைய அடி விழுந்துட்டேன். இல்லைன்னா புதுசாக இங்கே பாருங்க, எனக்கு பின்னாடி வரீங்கன்னா முடிச்சுட்டு போயிடுவாங்க போல், தாண்டாமல் கிடைக்கேன்னா. இது வந்துட்டு கொஞ்சம் அந்த மேலே தூக்கி விட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ தான் இது மேலே ஜம்ப் பண்ண முடியுது. இது வந்துட்டு இந்த ஜாய்ஸ்டிக் மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓகே கைஸ், நம்ம ரொம்ப வாட்டி விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திரும்பியும் போயிட்டே ஆகலாம். அதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஒரே பூ மொத்தாக இருக்குதா, எல்லாரும் ஒன்று அப்படியே போய் வச்சுக்கலாம் போல். ஏன்னா நிறையா இருக்குங்க பாருங்க, இங்கெல்லாம் இந்த டோரேமானில் இருக்கும்ல, அந்த கிரௌண்டில் பையன் அதில் ஒரு பெரிய ஒரு பார்பாராக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அதே தான் அது, பேர் சரியே தரல. இங்கே பாருங்க, ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு எங்கடா இன்னும் விழுந்து வச்சுருக்காங்க பார்த்தேன். இப்போ திடீர்னு அது ஏதோ இந்த மாதிரி நீங்கள் சைடில் பார்த்தீங்களா டைனோசார்லாம் இருக்குது, டைனோசார் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல்லாம் இருக்குது. இனிமேலையும் கொஞ்சம் போனேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறம் தாங்க கஷ்டமாகவே வருது. இங்கே பாருங்க ட்ரம்ல இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஓகே, அங்கே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க ப்ளீஸ். இப்போ ஓகே, நம்ம 31.25% முடிச்சு. இது என்ன தெரியுதா வாத்து, இது மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குது. அது ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க, மறந்து வச்சோம். இவன் எக்ஸிபிஷனில் இருக்க அந்த சின்ன குழந்தைங்கலாம் போகிற அந்த குதிரை ராட்டினம் அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுங்க அந்த குதிரை தப்புறதுக்கு. இது பாருங்க, ஏதோ ஒரு பொம்மை, இது அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்கும் போலே. முடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்க, ஒரு பெரிய கன்று மாதிரி இருக்குது, லேசர் கன் மாதிரி. ஓகே, இங்கே வந்து இங்கே இதில் வந்துட்டு நம்ம எல்லா செக் பாயிண்ட்டையுமே பிடிக்கிறோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட்டை நம்ம விட்டோம்னா கூட திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்து இறக்கி விட்றேன். ஏன்னா இந்த செக் பாயிண்ட் நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாலும் எடுக்க இந்த செக் பாயிண்ட்டுக்குள்ளே போகலை. அதனால் இந்த மாதிரி ஒரு கல்லை கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் லெவல் விழுந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக 50% முடிச்சிருக்கோம். யூஆர் at 50% அப்படிங்கிறது தான். இந்த கல்லையும் அதே மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு அப்படியே இந்த ஜம்ப் பண்ணிடுங்க. இந்த ஜாய்ஸ்டிக் பட்டனை மூவ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ்லலாம் இந்த ஓர்டர் பட்டனை கொடுத்துடாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் விழுந்துடும். இந்த சின்ன சின்ன இடத்துல ஓர்டர் பட்டன்லாம் கொடுத்தா. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக் பட்டனே கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப நிறைய வாட்டி விழுந்துக்கிட்டே இருக்கு. அதனால தாங்க. அவ்வளோதாங்க, என் தொண்டையை சரி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா பேசுவாங்க பாருங்க, கலகலன். இங்கே அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம்மா. நம்ம தலைவர் ஆடம் நல்லா குதிக்கிறாப்லையே. எங்கடா சொல்லி முடிச்சேன், கீழே விழுந்துட்டாப்ல ஆடமே. ஓகே, இது கூட எட்டர்னல் கிளைம்னு ஒன்று இருக்குதா, அது வந்துட்டு அதுக்கு இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் போடுவோம். ஓகேவா? அதனால ப்ளே பண்ணியே பார்க்கல. இந்த மாதிரி விடாமல் பேசிக்கிட்டே இருந்தால் மூச்சு வாங்குங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ராஜா ஓடுறாளே, ஓடுறா, சீக்கிரமாக ஜம்ப் பண்ண. ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. மேடம்
உங்களை நம்பியிருக்கேன் சிஷியம் காப்பாற்ற இங்கே வரும் கடைசி கல்லுங்க. அதை மட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கலாம். ஓகேவா? 62.5%. ஆல்ரெடி நான் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அடுத்து அப்படியே 68.75 இருக்கா. ஏன்னா கட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ட்ரை ஆச்சு. இங்கே பாருங்கள், அந்த மைண்ட் கிராஃப்டில் வர வுட்டெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த சர்க்கிளாக இருக்குது, எதுவும் தெரில. ஒரு மைண்ட் கிராஃப்டில் அந்த ஸ்லாபு வுட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு போட்டு செஞ்சால் அப்படியே இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று ஒன்றுங்க. இங்கே வருங்க, கீழே வந்துட்டேன். இப்போ அதை போய் குத்தி போகுமா? அதை குத்துவாங்க, அது போய் குத்துவோம். இன்றைக்கி அது குத்துல அது பறந்து போகுது. இங்கே பாருங்க, எக்கச்சக்கமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். இதை குத்தி பார்ப்போம். இருங்க, எங்கே குத்துனா ஒன்றுமே நடக்கலை. ஓகே, நம்ம அப்படியே விட்டு நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்போமா? இங்கே மூவ் பண்ணுறது தான் நல்லதாக இருக்குது. இங்கே அப்படியே நம்ம என்ன ஷிஷ்ன்றேன்னா கொசு கடிக்குதுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்து தான் ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த எட்ஜில் போய் நிற்கிறேன். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கிளாக் டவர்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே அது ஏதோ பார்க்குது. ஓகே, 75% கம்ப்ளீட்டு. இதுதான் என்ன, அங்கே ஏதோ ஒரு கேக்கு மாதிரி இருக்குது. கேக்கு கேக்கு நிறையா இருக்குது. போய் ஒவ்வொரு கேக்கை மறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும், அதெல்லாம் மறையாது. நம்ம வந்துட்டு எனக்கு பார்க்க ஒரு இந்த மாதிரி இப்படி இருக்கிறதுல தான் நம்ம செக் பண்ணிகிட்டே போகணும். அடே ஏன்டா போட்டு சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க. நான் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். நான் போடுற கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போய் பாருங்க கைஸ். அதில் வந்துட்டு நான் ஒரு நாள் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அதில் நான் வந்துட்டு நான் எந்த மொபைலில் எடிட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்லாம் காட்டுறேன். ஓகே, அடுத்து கட் பண்ணிட்டேங்க. ரொம்ப ட்ரை ஆச்சு. 81 எவ்வளோ பர்சன்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நான் இன்றைக்கே கூட போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். இதில் நான் உண்மையிலே என்ன அதை போடுறேங்க. அதில் வந்துட்டு 87.5% கம்ப்ளீட்டு. ஓகே, அதில் வந்துட்டு நான் எதில் வந்துட்டு விளாடுறேன், எதில் ப்ளே பண்ணுறேன், எதில் எடிட் பண்ணுறேன், எல்லாமே ஒரே இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் மைக் வேறு மைக் என்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே கிராப் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஸ்கார்பியன் இருக்குது, அதாவது தேள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு எத்தனை பர்சன்ட் 93.75 இருட்டாகி போச்சு. இது வேறு என்னது, ஒன்றுமே தரலையே, இது என்னதுன்ட்டு. ஓகே, நம்ம வந்துட்டு சீக்கிரம் அந்த வீடியோ முடிக்க பார்ப்போம். ஏன்னா முடிய போகுது, அவ்வளோதான். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஜெயிக்க போகிறோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே, ஜெயிச்சாச்சு, அவ்வளோதாங்க. இன்னும் 25 செகண்டில் முடிஞ்சிடும். ஓகே, ஒரு எமௌண்ட்டை போடுறாய். நம்மகிட்ட சேர் அமௌண்ட் இல்லையா, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு பார்ட்டி ஸ்குட் கேம் வீடியோ வந்துட்டு போட போகிறோம். அது இன்றைக்கே தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.